கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், அது 23 முதல் 26 வரை அடங்கியுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். 23வது வசனமும் 26வது வசனம். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அலைச்சல் அவசியமா, அல்லது அங்கும் இங்கும் நாம் ஓடி தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைகளை தந்து உதவி செய்வாராக. அன்பானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு குறிக்கிறது அல்லது அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அநித்தியமான இந்த உலகம் காலையில் முளைத்து மாலையில் காய்ந்து போகிற புல்லுக்கு சமனானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நாள் போன்ற ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அது கனவு போல கழிந்து போகிறது தான் இந்த வாழ்க்கை. ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன், நிலையான ஒரு வாழ்வு, தேவனோடு சேருகிற சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அந்த காரியத்திற்கு தடையாக அநேக காரியங்கள் இன்றைக்கு பூமியில் உலாவுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாஞ்சை உள்ளவர்கள் அநேகர், ஆனாலும் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த வாஞ்சை நம்மை சரியான இடத்திற்கு அல்லாமல் திசை திரும்ப செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அதிலே நிதானித்து உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அறிவு பெருகி போன ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதமையான காரியத்துக்குள்ளாக அல்ல. இன்றைக்கு பேதமை என்பது மிகவும் குறைவு. ஏனென்று சொன்னால் உலக பிரகாரமான அறிவு என்னும் வளர்ச்சி எல்லாவற்றிலும் மனிதன் தேறி இருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களில் மற்றும் பேதமையை காண்பிக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் தேறி இருக்கிற ஒரு மனிதன் அறிவில் தேறி இருக்கிறான். மற்ற காரியங்களில் பணத்தை சம்பாதிப்பதில் தேறி இருக்கிறான். எல்லாவற்றிலும் தேறி இருக்கிற மனுஷன் தேவனை அறிகிற அறிவில் அவன் தேராமல் வளர்ச்சி அடையாமல் பேதமையோடு இருப்பான் என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதற்கேற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் இந்த தந்திரமான பிசாசினுடைய தந்திரமான காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. எல்லாமே ஆண்டவருடைய அந்த அனுமதியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்காக தேவன் செய்திருக்கிற ஒரு பெரிய கிருபை, தேவன் மனுஷ சாயலானார், தம்மையே ஒப்பு கொடுத்தார், மனிதனை மீட்கும் பொருளாக அவர் பாடுபட்டார். இந்த ஒரு சத்தியத்தின் மேலுள்ள அன்பை மனிதர்கள் அங்கீகரியாதபடியினால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்த காரியத்தை அற்பமாக எண்ணி அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை அலட்சியப்படுத்துகிற அந்த ஒரே காரியத்துக்காக அநேக விதமான சூழ்நிலையில் மனுஷர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை பற்றிய, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் மேன்மை பாராட்டத்தக்கது இந்த
உலகத்தில் பக்திக்கு ஏதுவான காரியத்தில் அதைத்தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையிலே மரித்தவர் தேவகுமாரன், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பாடுபட்டார், அவர் தேவகுமாரனாக இருந்தும் பாடுபட்டார், நமக்காக அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். நாம் அதை அறிந்திருக்கிறோம். அதை முழுமையாக விசுவாசித்து அதற்கேற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்போது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவர் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அருள் செய்திருக்கிறார். என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அருள் கொடை மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அருள் கொடை பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு மிகவும் அரிதாக இருந்திருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து தாவீது மாத்திரமே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்கள் இருந்திருக்கிறது என்றாலும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் கிறிஸ்துவுக்கு பின்பு தான் நமக்கு பரிபூரணமாக கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த வாஞ்சையில் நாம் சரியாக அதை பெற்று அதை ஜாக்கிரதையோடு இன்னும் சரியான ஒரு முறையில் அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வழிதவறி போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவசரம் சீக்கிரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய வசனங்களை கை கொண்டு அவருக்காக காத்திருக்கும் போது ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவர், நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அப்போ எதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின நிருப பாடத்தில் அவர் சொல்லும்போது கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தெசலோனியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாதபடினால அநீதியின் மேல் பிரியப்படுகிற யாவரும் உலக பிரகாரமான சம்பத்து, உலக பிரகாரமான வஸ்துகள் மேல் அநீதி என்று சொல்லப்படும் உலக பிரகாரமான பொருட்கள் மேல் பிரியம் வைத்து, அநீதியின் மேல் பிரியம் வைத்து என்று சொல்லப்படுகிறது. உலக பிரகாரமான சம்பத்தின் மேல் ஆசை கொண்டு சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாதபடினால அந்த அநீதியான பொருட்கள் மேல் ஆசை வைக்கிற அத்தனை பேரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாத தேவன் தாமே அந்த வஞ்சகத்தை அனுப்புவார். அப்படி ஒரு வஞ்சகம் இந்த பூமியில் நடக்கும். இது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய வேதத்தின்படி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி, அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி, ஆவியானுடைய வார்த்தையின்படி கடைசி காலத்தில் இப்படி ஒரு வஞ்சகம் நடக்கும். மனிதர்கள் திசை திருப்பப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அநீதியின் மேல் பிரியப்படுகிறதுனால், உலக பொருட்கள் மேல் பிரியப்படுகிறதுனால், உலக பிரகாரமான வாழ்க்கையின் மேல், ஆடம்பரத்தின் மேல் அவர்கள் நாட்டம் கொள்கிறபடினால், இம்மைக்காக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறபடினால், இம்மைக்காக மாத்திரம் அவரை விசுவாசிக்கிறபடியினால் இப்படிப்பட்ட வஞ்சகமான காரியம் நடக்கும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அங்கே இங்கேயும், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் போகாதீங்க, இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் போகாதீங்க, நம்பாதுங்க, வனாந்தரத்தில் இருக்கிறார்னு சொன்னால் புறப்படாதுங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறார்னு சொன்னால் நம்பாதுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அருள் கொடையை பற்றி நாம் நிதானித்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அருள் கொடை, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட காரியம் அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், அந்த பெற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி அருள் செய்யப்பட்டது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து அந்த முறைமையின்படியே பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இனிமேலும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்னென்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தூரமானவர் அல்ல, மிகவும் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்படும். நாம் வாஞ்சியோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதுவலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர போதுமானவராக இருக்கிறார்.
உங்களுக்கு சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அருள் கொடை உண்டாயிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு. அதை குறித்து நாம் முறையாக பார்க்கும்போது முதலாவது அந்த காரியம் யோவான் 20:22 சொல்லுகிறது என்ன, அவர்கள் மேல் ஊதி என்று சொல்லப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காரியத்தை யோவான் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாங்க, வேறு யாருமே சொல்லலை. அதை அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச போல் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டை நிரப்பி அவர்கள் எல்லாரையும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசின கர்த்தர் கொடுத்த வரத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படியே அவரவர் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு 3வது சம்பவம் எங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் போய் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர் கேள்விப்பட்ட போது பேதுருவையும் யோவானையும் சமாரியாவுக்கு அனுப்பினார்கள். பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்கு அவர்கள் ஞானஸ்நானத்தை மாத்திரமே பெற்று பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கண்டபோது அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்மளால் அந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து 4வது சம்பவம் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சந்திக்கப்பட்ட அந்த ஒரு காரியம், அவர் முதலாவது ஆண்டவரை தரிசிக்கிறார். பின்பு தமஸ்குல அனனியா என்கிற ஒரு சீசன் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த சீசனுக்கு கர்த்தர் தரிசனமாகி பவுல் அடியாரை சந்திக்கும்படியாகவும் அவர் மேல் கைகளை வைத்து அவருக்கு பரிசுத்த ஆவியை அருள் செய்யும்படியாகவும் இப்படி ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் மேல் கைகளை வைத்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து 5வதாக சொல்லப்பட்ட சம்பவம் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவம் அது சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்தை பேதுரு அடிகளார் சொல்லி கொண்டிருக்கும் போது 44வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத் தொடர்ந்து 6வது சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அல்லாமலும் பவுலும் எபேசு பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கேயும் இதே போல் தான் அவர்கள் அப்போஸ்தலர் பவுலடிகளார் அங்கே சீசர்களை கண்டு அவர்களை சந்தித்து அவர்களிடம் கேட்கும்போது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது, பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி எபேசு பட்டணத்திலிருந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் பவுலடிகளார் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, முதலாவது நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விசாரித்து மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. 7வதாக 2 தீமோத்தேயு 1:6 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலடிகளார் தீமோத்தேயுவை அழைக்கிற ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சொல்கிறார், 2 தீமோத்தேயுவில் சொல்லும், நான் உண்மையில் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் முட்டி எழுப்பிவிட விடும்படி உனக்கு நினைப்படு. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தீமோத்தேயு மேல் கைகள் வைத்தபோது அவருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அருள் கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி 7 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 சம்பவங்களின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதை பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்லது பெற்றுக்கொள்கிற அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றியோ மற்றபடி பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எல்லாருக்குமே அது அருள் செய்யப்பட்டது. ஆண்டவர் தாமே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆட்களை அனுப்பி, தம்முடைய சீசர்களை அனுப்பி அவருக்கு அந்த அருள் கொடைகளை செய்திருக்கிறது. இது ஆவியானுடைய செயல். ஆவியானவர் இந்த காரியத்தை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு காரியம் தான் ஆவியானவர் மூலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இவங்க எங்கேயுமே யாருமே தேடி போன ஒரு அனுபவம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இதை நீங்கள் தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல. நாம் நம்முடைய
பரிசுத்த தேவ ஆலயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, அந்த சபையில் நிலைத்திருந்து தரித்திருந்து பொறுமையாக இருந்து எல்லாவற்றுக்கும் காரணம் இருதயம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் தான் பக்குவப்படணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், மாறி மாறி வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கலாம். அன்றைக்கு அறிவு பெருத்து போச்சு, அநேகர் வேதம் தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை அறியலை, பொறுமையாக இருக்க முடியலை, தாழ்மையாக இருக்க முடியலை, காத்திருக்க தெரியலை. எதுக்கு, எங்கே போகிறோம், ஏன் போகிறோம்? ஒரு விடுதலைக்காக அலைகிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அறியாதவங்க அலையலாம், ஆனால் அறிந்திருக்கிறவன் காத்திரு. வேதம் இப்படி தான் சொல்லுகிறது. காத்திரு, பொறுமையாயிரு, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு. உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அற்புதமோ அடையாளமோ வேண்டும் என்று சொன்னால் நீ தனி அறையில் ஜெபம் பண்ணு. இப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்க. அங்கேயும் இங்கேயும் போய் அலைகிறதுனால விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒருவேளை நம்முடைய அறியாமையில் ஒரு சில இடங்களுக்கு நம்ம எதாச்சும் எப்போ ஒரு சில விடுதலையினையும் பெற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கலாம். இல்லை என்று சொல்லி அதுக்கு வேண்டி அதுதான் சொல்லி அலையக்கூடாது. என்னென்று சொன்னால் அநேக விதமான வஞ்சகங்கள் இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கேயுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கும் வஞ்சிக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் அதிகம் கிடையாது. கொஞ்சம் விசுவாசி கொஞ்சம் கூட கவனக்குறைவாட்டோ அறியாமை இருந்தால் சிக்கிக்கொள்வார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையில் நம்ம பொறுமையாக இருந்து இந்த காரியத்தை அறிந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதற்கேற்ற வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏற்ற வேளையில் அதற்குரிய காலம் வரும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். ஏனென்று சொன்னால் பக்குவம் அடைய வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த காரியத்தை ஆண்டவர் தாமே செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய கிருபை என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாகுதல். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல, இருதயம் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும், நம்முடைய இருதயம் பக்குவம் அடையணும், நம்முடைய இருதயம் முழுமையாக ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த காரியங்கள், நமக்கு ஏற்ற தாழ்வுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய விருப்பத்துக்கு மாறான காரியங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் நாம் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் உறுதி அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏற்ற வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர் தானா? இதை நம்முடைய செயல்களோடு வேத வசனத்தின் மூலமாக நம்மை நிதானித்து அறிய வேண்டும், அல்லது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கம்பேர் பண்ணி பாருங்கள் வசனத்தோடு. வசனம் போதிக்கிற அந்த வார்த்தைகள் சொல்லுகிற அந்த காரியங்கள் நம்மிடத்தில் கனிகள் நாம் நிரப்பப்படுகிறோமா? கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகள் ஆகிய ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அந்நிய பாஷையோ அற்புதங்களோ அடையாளங்களோ ஆவியானவருக்கு அடையாளங்கள் அல்ல, கனிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கனிகளால் அறிவீர்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் நமக்கு ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு அந்த காரியங்களை செய்வார். நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இம்மைக்குரிய எல்லாத்தையும் வேலை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளது. நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் போஷிக்கவும் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கவும் வல்லவரும் நல்லவருமா இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ள பண்ணுங்க. கண்களை திறந்தருளும். பரிசுத்தாவின் அருள் கூட பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. பொறுமை, தாழ்மை, கர்த்தாவை காத்திருக்கிற கிருபை வரங்களை தாங்க. வீணான காரியங்களுக்காக ஓடி எங்கேயும் அலைந்து சிக்கிக்கொள்ளாதபடி, கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்க. இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களுடைய பலன சாமர்த்தியம் ஒன்றுமில்லை. உண்மை நம்புகிறோம் இயேசுவே. உங்களுடைய நாம மாத்திரமே படும். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.